Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பூண்டு குழம்பு. இந்த ரெசிபியை பண்றதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க. இந்த பூண்டு குழம்புக்கு மெயினான இன்கிரிடியன்ட்ஸ் பூண்டு, சின்ன வெங்காயம், சுண்டக்காய். 100 கிராம் பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதை நல்லா உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சுண்டக்காவையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். தக்காளி 2 எடுத்துக்குவோம். இப்போ நான் அடுப்பில் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். இப்போது நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. ஆனியன் நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்கிற இந்த பூண்டை இதில் போட்டுடலாம். பூண்டை நல்லா வதக்கிடலாம். இப்போது சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுருங்க. இப்போ எல்லாம் சேர்த்து அதை நம்ம நல்லா வதக்குவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தக்காளி 2 கட் பண்ணதை இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போது சுண்டக்காவை நம்ம இதில் போட்டுருவோம். இப்போ ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இது ரொம்ப ஈஸிங்க. 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட போகிறோம். வேறு எந்த மசாலாவும் போட போகிறது கிடையாது. மிளகாத்தூள் மட்டும்தான் போட போகிறோம். அதுவே ரொம்ப காரசாரமாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்கோம். அதில் 2 பச்சை மிளகாவை கீரி போட்டுடலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சுட்டு வரையில் அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். இது ரொம்ப ஈஸி. ரைஸ் சப்பாத்திக்கெலாம் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.